அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பூர்வ ஜென்ம கர்மதோஷம். இந்த பூர்வ ஜென்ம கர்மதோஷத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஜென்ம பிறப்பு. அப்போ போன ஜென்மத்தில் என்ன கர்மம் பண்ணியிருக்கோம், இந்த ஜென்மத்தில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத நட்சத்திரங்களே நம்ம சொல்லிவிடும். அணுஜென்மம், திரிஜென்மம், இப்படி ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவோம். அப்போது 27 நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 67 3ஆக பிரித்து 9ஆக பிரித்தோம்னா 3 9ஆக பிரித்தோம்னா 27 வந்துடும். அந்த மாதிரி இங்கே பூர்வ ஜென்ம தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்கு காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கைலாசநாதர் சன்னதி அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா மரணவாசல்னு ஒன்று இருக்கும். அந்த கைலாசநாதர் சன்னதியில் மரணவாசல் ஜனனவாசல் வழியே வந்து சன்னதியில் வெளிப்புறமாக அமைந்துள்ள யமதர்மன் பிம்பத்தை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணணும். அப்படி தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிறவியினுடைய முடிவையும் என்னென்ன எழுதி வச்சிருக்கோ அதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யமனுக்கு வந்து இங்கே இருப்பிடம் கொடுத்ததுனால அந்த கர்மவினைகள் அனைத்தும் நீங்குகின்றது. எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர்வ ஜென்ம கர்ம தோஷங்கள் நிவர்த்தி ஆகுவதற்கு காஞ்சிபுரம் கைலாசநாதர் சன்னதியில் இருக்கக்கூடிய மரணவாசல் வழியாக உள்ளே போயிட்டு அங்கே போனீங்கன்னாவே எல்லாம் டீட்டெயில் சொல்லுவாங்க.